ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு எலக்ட்ரிக்கல் செக்அப் தான். ஒரு ஒன்றில் செல்ஃப் ஒர்க் ஆகலை, ஆனால் இண்டிகேட்டர் ஆறுன்னு எல்லாமே செம்மையாக இருக்குது. மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது பேட்டரி வந்து 12 வோல்ட் மேலே காமிக்குது. அப்போ பேட்டரி நல்லா இருக்குது, அப்போ மோட்டர் பிரச்சனையா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஆனால் அது ஒரு சின்ன பிரச்சனை தான். உங்கள் வண்டியில் இந்தமாதிரி பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி தான் செக் பண்ணணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு செல்ஃப் கம்ப்ளைண்ட் தான். இது ஒரு பேசிக் செக்அப் தான். நீங்கள் கரெக்டாக இதுமாரி ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக இதை தான் பண்ணணும். எப்போனா மோட்ரு அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ இந்த வண்டியில் வந்து கிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் செல்ஃப் போட்டால் வந்து அப்படியே அமுங்குது தான், டக்கு டக்குன்னு சவுண்ட் ஒன்று வரும். இது கஸ்டமர் சொன்னார், பேட்டரி பார்க்காதாங்க இருக்குது, இது மோட்டர் பிரச்சனை அப்படின்னாரு. மோட்டர் பிரச்சனையா இல்லை வேறு எதனா பிரச்சனை தான் பார்க்க சொல்கிறாரு. இப்போ இந்த வழி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் ஆன் பண்ணுறேன். போட்டாச்சு. இப்போ யூனிகான் 160 இது ஓகே. ஹார்ன் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இது மீட்டர் செக் பண்ணால் 12 வோல்ட் மேலே காமிக்குது. இதுக்கு பேட்டரி டெஸ்ட்டும் தனியாக இருக்குல்ல, அதில் பண்ணால் தான் நம்ம ரீப்ளேஸ் பேட்டரியான்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த ஹார்னு இதுமாரி மீட்ரு இல்லை, அந்த மாதிரி மீட்ரு இல்லை, ஹார்னு நல்லா அடிக்குது. ஆனால் செல்ஃப் போடும்போது அப்படியே அமைக்குது. இதுக்கு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எத்தனை நம்ம மோட்ரு இந்த செல்ஃப் ரிலே அதெல்லாம் பார்க்கக்கூடாது. முதல்ல ஒரு நல்ல ஒரு பேட்டரி ஓகே, பேட்டரி ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபால்ட்டை நம்ம ரெடி பண்ண முடியும். ஃபஸ்ட் நம்ம பேட்டரி கட்டி பேட்டரி மாற்றி பார்ப்போம். பேட்டரியும் கொஞ்சம் புது மாடல் பேட்டரி தாங்க அப்படின்னாரு. சரி பார்ப்போம். ஓகே, இப்போ பேட்டரி கட்டுறோம். பேட்டரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது மாடல் தான் இருக்குது. இது 40 மாதம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஒரு சமயம் பேட்டரி ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக வாரண்டியில் மாற்றிடுவாங்க. இந்த நம்ம கரெக்டாக நம்ம செக் பண்ணுறது ஓகேங்களா, மோட்டரா ரிலேவாக செக் பண்ணுறதுக்காக நம்ம வேறு பேட்டரி போட தான் கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கஸ்டமருக்கு நல்ல பேட்டரிங்க, நல்லா தான் இருக்குது, ஆர்லாம் ஒர்க் ஆகுது, வேறு ஏதோ எலக்ட்ரிக்கல் பிரச்சனை அப்படின்னாரு. நம்ம தெரிஞ்ச வரைக்கும் இந்த பேட்டரி பிரச்சனை தான் இருக்கணும். அதனால தான் நம்ம பேட்டரி கட்டி வேறு புது பேட்டரி போட போகிறோம். அர்ஜென்ட்டுக்கு புது பேட்டரி போட்டு செக் பண்ணலாம். வேறு எதனா ஃப்ரெண்டு வண்டி இருந்தால் கூட அந்த பேட்டரி போட்டு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இதான் ஃபால்ட்டான்ட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஹார்ன் அடிக்கும்போது ஓகே இந்த மோட்டர் தான் பிரச்சனை அப்படின்றாங்க, இல்லை செல்ஃபு வேறு எதனா பிரச்சனை, ஒயரிங் பிரச்சனைட்டு. இது ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரி தான் பார்க்கலாம். ஓகே, இப்போ பேட்டரி கட்டியாச்சு. இந்த வண்டிக்கு 5 பேட்டரி வரும். ஓகேல, Z5 வரும். இது பேட்டரி ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், பேட்டரி எப்படி நம்ம இயர் கண்டுபிடிக்கலான்ட்டு. 2021 ஓகேங்களா. அப்போ பேட்டரி வாங்கி கண்டிப்பாக 4 வருஷம் கிட்ட ஆகுது. ஆனால் ஹார்ன்லாம் பக்கம் ஆகுது, செல்ஃபோன் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ வேறு பேட்டரி போடலாம் நம்ம. ஏரியா பக்கம் க்ளீன் பண்ணிட்டு இது சர்வீஸ் பண்ண வண்டி தான் ஓகேங்களா. அதனால் ஒரு சிம்பிளாக ஒரு பேசிக் செக்அப் தான். அதனால் வீடியோ கண்டிப்பாக எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா. இது புது பேட்டரி, இதே எக்ஸைட் கம்பெனி தான் ஓகேங்களா. இதெல்லாம் மோல்டிங் பேட்டரி தான் பக்காவாக. இப்போ வரது அந்த ஆசையெல்லாம் கிடையாதுங்க ஓகேங்களா. மோல்டிங் பேட்டரி தான். இது பேட்டரி வாரண்டியோட கொடுத்துருவாங்க. பேட்டரி கட்டும் போது இங்கேருந்து கட்டி இங்கே இப்படி கட்டணும், மாட்டும் போது இங்கே இப்படி போட்டுட்டு இப்படி போடணும். ஓகேங்களா. மெயின்லேருந்து மாட்டணும். நிறைய பேர் கிளம்புனா மாட்டுறாங்க, இருந்தாலும் ப்ரொசீஜர் பார்த்தா இப்படி தான் பண்ணணும். ஓகேவா. பேட்ரி போட்டு புது பேட்டரி போட்டு அதே பிரச்சனை இருந்தால் தான் கண்டிப்பாக நம்ம அந்த மோட்டர் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நம்ம செல்ஃபு போடும்போது லைன் போகுது ஓகேங்களா, மோட்டர் லைன் போகுது, மோட்டர் தான் சுத்த முடியுது. அப்போ அந்த பவர் கிடைக்கல ஓகேங்களா. நம்ம இண்டிகேட்டர் ஆர்னு கிடைக்கிற அந்த இது செல்ஃப் மோட்டர் போடும்போது அந்த லோடு கிடைக்க முடியுது. அதனால தான் அப்படியே மோட்டர் சுற்றி அப்படி நிற்கிது, கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக முடியுது. எப்பவும் புது பேட்டரி போடும்போது இல்லை பேட்டரி வண்டி சர்வீஸ் பண்ணும்போது இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு க்ரீஸோ இல்லை பெட்ரோல் ஜில்லையும் வச்சா கொஞ்சம் நல்லது உங்களுக்கு. ஓகேவா. ஓகே ஓகே, இப்போ பேட்டரி மாட்டியாச்சு. இப்போ இதான் கிளிப்பும் சேர்த்து மாட்டிடும். இதெல்லாம் பேட்டரி சேஃப்டி வருது, எதுவும் மிஸ் பண்ணாமல் இது கரெக்டாக பண்ணுவோம். ஓகே, பேட்டரி மாட்டியாச்சு. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம்.
பண்ணிட்டு பார்க்கணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. ஓகேவா? இப்போ அந்த பேசிக்காக நான் அந்த வீடியோ போகிறேன்னா, இப்போ நிறைய பேர் பேட்டரி செக் பண்ணுறாங்க. ஓகே, செக் பண்ணும்போது மல்டிமீட்டர் செக் பண்ணுறது கண்டிப்பாக அந்த 12 வோல்ட்டு மேலே காமிக்குது. ஏன்னா நான் நிறைய வீட்டில் பேட்டரி செக்கப் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். இந்த பேட்டரி டெஸ்டர் மூலிமா பண்ணால் தான் அது ரீப்ளேஸாக இல்லைனா ரீசார்ஜானு காமிக்காது. அதுக்கப்புறம் நம்ம ரீசார்ஜ் பண்ணி போடலாம். ரீப்ளேஸும் காமிச்சா கண்டிப்பாக மாற்றி ஆகணும். மல்டிமீட்டரில் காமிச்சாவே 12 பாயிண்ட் மேலே காமிச்சாவே இண்டிகேட்டர் ஹார்ன் இது மட்டும் தான் ஒர்க் ஆகும். செல்ஃபுக்கு வந்து லோடு வந்து அது வலிக்காது. ஓகேங்க, அதனால தான் இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 2023 மாடல். எப்படி பார்த்தாலும் 4 வருஷம் ஆகுது. ஒரு பேட்டரி லைஃப் 2.5 வருஷம் 3 வருஷம் அவ்வளோதான் வருது. இப்போ கஸ்டமர் வந்து எப்போ மறந்துடுவாங்க. நிறைய இருக்கிற வேலையில் கண்டிப்பாக எப்போ தெரியாது. பேட்டரி கட்டும்போது புது பேட்டரி மாதிரி தான் தெரியும். ஆனால் ஏற பார்த்தா தான் தெரியும். அது 4 வருஷம் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் பேட்டரி புதுசாக போட்டோன்னே இப்போ எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காவாக இருக்குது. இப்போ இது நம்ம இந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணி போட்டாலும் இது 1 நாள் 2 நாள் தான் இது ஒர்க் ஆகும். திருப்பியும் அதேமாதிரி செல்ஃப் ஒர்க் ஆகுது, திருப்பி இந்த பிரச்சனை வரும். இப்போ வர BS6 மாடல் தான் பேட்டரி 9 பாயிண்ட் கீழே போனாவே வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. அப்படியே வண்டி அடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேல, BS4 வேறு BS6 மாடலே வேறு. ஓகே, அதனால் நீங்கள் வந்து பேட்டரி வந்து கரெக்டாக செக் பண்ணுங்கள். இதுமாரி செல்ஃபு அமுங்கும்போது மோட்ரு ரிலே ஃபஸ்ட்டு மாற்றாதீங்க. ஒரு வேறு பேட்டரி போட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பேட்டரி போட்டும் ஒர்க் ஆகணும்னா தான் நம்ம செல்ஃபு அந்த ரிலே எடுத்துகிட்டு மோட்டர் டேரெக்டாக கொடுத்தா தான் நம்ம செக் பண்ண முடியும் மோட்டர் ப்ராப்ளமா இல்லை வேறு எதனா ப்ராப்ளமாட்டு. ஓகேங்களா? இந்த வீடியோ நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். கட் பண்ணு. ஓகேவா? பக்கம் இருக்கும். ஒருத்தங்க பேட்டரி கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறவங்க வண்டி அடைக்குதுன்றாங்க BS6ல். அப்போது பார்த்தீங்கன்னாவே பேட்டரி டவுனாக இருந்தால் தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். BS6 பொறுத்த வரைக்கும் பேட்டரி நல்லா இருந்தால் தான் வண்டி நல்லாயிருக்கும். ஏன்னா பம்பு வண்டி எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகேங்க, உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்ட் வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஓகேங்களா? அதான் ஒரு கெத்து. இப்போ நான் எக்ஸைடு போட்டிருக்கேன். இதில் ஆமரா நிறைய கம்பெனி வருது. எல்லாமே இப்போ 2 வருஷம் ஃப்ரீ வாரண்டி, 2 வருஷம் போஸ்ட் வாரண்டி, மொத்தம் 4 வருஷம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு எதுவுமே நீங்கள் கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிங்க. இந்த பேட்டரி பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஒரு வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற பேட்டரி தான். ஓகேவா? ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒரு வரைக்கும் இந்த MF பேட்டரிக்கு சார்ஜ் தனியாக இருக்குது. அதெல்லாம் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இதுமாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்களும் ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். நிறைய கமெண்டில் வந்து ரிப்ளை பண்ண முடியாத கமெண்ட். ஏன்னா அதெல்லாம் வண்டி எடுத்து நம்ம போட்டால் தான் கரெக்டாக உங்களுக்கும் புரியும். ஓகேங்களா? நம்ம டைப் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக புரியாது. அதேமாதிரி ரிப்ளை பண்ணாத கமெண்ட் வந்து நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணாவே உங்களுக்கே தெரியும். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கே பதில் எல்லாமே நான் வீடியோவில் கொடுத்துருப்பேன். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். வீடியோ வந்து எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தெரியுமா உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ நிறைய குறைகள் தான் இதை கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இது நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.